ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். 6 டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. டெக்ஸ்ட் கலர், டெக்ஸ்ட் அலைன், டெக்ஸ்ட் டெக்கரேஷன், டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஸ்பேசிங் அண்ட் ஷேடோ. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் கலர். டெக்ஸ்ட் கலருக்கு நம்ம ஒரு ஹெட்டிங் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு ஹெட்டிங் டேக் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். H6 இதில் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஹாப்பி கோட்ஸ்னு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இன்லைன் சேஸஸ் மூலிமா சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டைல் அட்ரிபியூட் ஆட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கலர்னு மட்டும் கொடுக்கணும். டெக்ஸ்ட்டோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் கலரை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம டெக்ஸ்ட்டோட கலர் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் கலர் நேம்ஸ் மூலிமா டெக்ஸ்ட்டோட கலர் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு டெக்ஸ்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் அலைன். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டர், ஜஸ்டிஃபை இந்த மாதிரி அலைன் ஆகணும் அப்படின்னா இந்த ஹெட்டிங் இதுலேயே நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்டர்னல் சீஸ் மூலிமா இந்த செலக்டரை ஃபஸ்ட்டு போட்டு ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் போட்டு எனக்கு டெக்ஸ்ட் வந்து அலைன் ஆகணும். ஸோ டெக்ஸ்ட் அலைன் போட்டு எனக்கு சென்டரா, ஜஸ்டிஃபையா, லெஃப்டா, ரைட்டான்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் வந்து சென்டரில் கொடுத்துக்கிறேன். ஓகே, சென்டரில் கொடுத்து சேவ் பண்ணுறேன். எனக்கு சென்டரில் அலைன் ஆயிடுச்சு. இல்லை எனக்கு ரைட்டில் அலைன் ஆகணும்னா நீங்கள் ரைட் கொடுத்தீங்கன்னா ரைட்டில் அலைன் ஆகிடும். ஓகேவா? இதான் வந்து டெக்ஸ்ட் கலர். ஸோ இந்த டெக்ஸ்ட்டோட டேரக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதில் ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட்டோட டேரக்ஷன்னா இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டில் படிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ ரைட்லேருந்து லெஃப்டில் படிக்கிற மாதிரி. ஸோ டெக்ஸ்ட்டோட டேரக்ஷனே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதுலேயே வந்துட்டு இப்போ இதே வேர்ட்ஸுக்கே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். டெக்ஸ்ட்டோட டேரக்ஷன் ஹெட்டிங் 6க்கே. ஸோ டெக்ஸ்ட்டோட டேரக்ஷன் வந்துட்டு ஒன்று லெஃப்ட் டு ரைட், இன்னொன்று ரைட்டு டு லெஃப்ட். லெஃப்ட் டு ரைட் தான் இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகியிருக்கு. ஸோ ரைட் டு லெஃப்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணலாம். எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகியிருக்காது. ஸோ இந்த ரைட் டு லெஃப்ட் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த யூனிகோட் பை டைரக்ஷனல் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? யூனிகோட் பை டைரக்ஷனல் ஓவர் ரைடுன்னு சொல்லிட்டு இந்த டேகை ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸில் படிக்கும். ஓகேவா? ரைட்லேருந்து லெஃப்டில் வந்து டெக்ஸ்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட் பற்றி பார்க்கலாம். வெர்டிக்கலாக எப்படி டெக்ஸ்ட்டை வந்து அலைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு பேராகிராஃப் ஒன்று போட்டுக்கிறேன். இங்கே ஒரு பேராகிராஃப் ஒன்று போட்டு இதில் ஒரு லாரம் 10ன்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப், அதில் இந்த வேர்டுக்கு மட்டும் ஸ்பேன் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏதோ ஒரு வேர்டுக்கு நீங்கள் சும்மா ஸ்பேன் டேக் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு இந்த வேர்டு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது இந்த வேர்டுக்கு மட்டும் நான் ஸ்பேன் டேக் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதை மட்டும் நான் இப்போது அலைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம எதுக்கு செலக்டராக எடுத்துக்க போகிறோம்னா இந்த ஸ்பேனை தான் செலக்டராக எடுத்துக்க போகிறோம். ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் கொடுத்துக்கிறேன். இதுக்கு நான் வெர்டிக்கல் அலைன் செட் பண்ணுறேன். ஓகேவா? வெர்டிக்கல் அலைன் இதில் ஆட்டோ, பேஸ் லைன், பாட்டம், மிடில், சப், சூப்பர்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பாட்டம், டெக்ஸ்ட் டாப்னு நிறையா இருக்குது. சப் சூப்பர்னு சொல்லிட்டு நான் வந்து ஹெச்டிஎம்எல்லே ஒரு டேக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். சப்னா வந்து கீழே இருக்கும், அந்த H2ஓல 2 இருக்கிற மாதிரி. சூப்பர்னா மேலே அந்த வேல்யூ ஆஃப் பவருங்கிற மாதிரி சூப்பர். ஸோ நான் ஃபஸ்ட்டு சப் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு ஸ்டெப் கீழே இறங்கியிருக்கா சப்பு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதுலேயே சூப்பர் கொடுத்தீங்கன்னா மேலே போகும். நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு மேலே ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. சப்பு, சூப்பரு, டெக்ஸ்ட் டாப்பு, டெக்ஸ்ட் பாட்டம், பேஸ் லைன்னு சொல்லிட்டு நிறையா. ஸோ அதை வெர்டிக்கல் அலைனில் நம்ம ஒரு வெர்டிக்கல் அலைன் யூஸ் பண்ணி நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஹெட்டிங் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். H4ல் இதில் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு ஹாப்பி கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நம்ம டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த செலக்டரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கீழே இந்த செலக்டரை ஆட் பண்ணிக்கிறேன். H4 ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ். இதுக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட் டெக்கரேஷனை வந்து ஆட் பண்ணலாம். ஓகேவா? டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் வந்துட்டு 4 டைப்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன். ஸோ அந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து அண்டர்லைன் ஆகி வரணுமா, இல்லை அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே அண்டர்லைன் ஆகணுமா, இல்லை அந்த டெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் அவுட் ஆன மாதிரி ஆகணுமா, இல்லை டெக்ஸ்ட் அண்டர்லைனே வேண்டாமா. ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறது தான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன்.
ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஓவர்லைன் குடுக்குறேன். இப்ப அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேல வந்து எனக்கு ஒரு லைன் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? அந்த டிகிரிக்குலாம் போடுவாங்கல்ல, முடிக்காத டிகிரிஸ். ஸோ அதுக்கெல்லாம் டெக்ஸ்ட் ஓவர்லைன். இதிலயே வந்துட்டு டெக்ஸ்ட் அண்டர்லைன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ வரும். இதே டெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்றதுக்கு டெக்ஸ்ட் லைன் த்ரூ குடுத்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் யூஸ் பண்ணி, அந்த டெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரிலாம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும், எந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் லைன் வந்து ஆக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் வந்துட்டு ஒரே கலர்ல தான் டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ எனக்கு டிஃப்ரெண்ட் கலர்ல டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா, இதிலயே வந்துட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலர்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலர். ஸோ இதில அந்த ஸ்ட்ரைக் அவுட் ஆகுற லைனு, இல்ல அண்டர்லைன் ஆகுற லைன் வந்துட்டு என்ன கலர்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் வந்து ஒரு கிரீன் கலர் குடுத்துர்றேன். ஓகே. சேவ் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்ட்ரைக் அவுட் ஆகுற லைன் வந்துட்டு எனக்கு கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நான் இதுக்கு வேணும்னா ஓவர் லைன் குடுத்துர்றேன். ஓகே. எனக்கு இங்க கிரீன் கலர்ல ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேவா? மேல ஓவர் லைனுக்கு கிரீன் கலர்ல டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. ஓகேவா? இப்போ அந்த டிஸ்ப்ளே ஆகுற லைன் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸா டிஸ்ப்ளே ஆகும். ஒண்ணு டாட்டடா, இல்ல டேஷ்டா, இல்ல வந்து ஒரு மாரி வேவியா, இல்ல இல்ல ஒரே மாதிரி சாலிடா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸா அந்த லைன வந்துட்டு நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைல்ன்னு சொல்லிட்டு. ஓகே. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைல்ல டேஷ்டு, டாட்டட், டபுள், சாலிட், வேவின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் வேவி குடுக்குறேன். சேவ் பண்றேன். இப்ப அந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் பாருங்க. ஒரு மாரி வேவியா ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி இல்லன்னா, இதுல டபுள் குடுத்தீங்கன்னா 2 லைன் வர மாதிரி வரும். இந்த மாதிரி வரும். ஸோ இதுல டாட்டட் குடுத்தீங்கன்னா, டாட்டடா வரும். இல்ல டேஷ்டு குடுத்தீங்கன்னா, டேஷா வரும். ஸோ அந்த மாரி நமக்கு இங்க வர்ற லைன் வந்துட்டு எந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைல் யூஸ் பண்ணி குடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த லைன் வந்துட்டு எவ்வளோ திக்னஸ் இருக்கணும். இப்ப நமக்கு டிஃபால்ட்டா இருக்கிற திக்னஸ் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ அந்த திக்னஸ நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் திக்னஸ். இப்போ இந்த திக்னஸ் வந்துட்டு எனக்கு ஒரு 5 பிக்சல் இல்ல ஒரு 10 பிக்சல் அந்த மாதிரி. இப்ப எங்களுக்கு பெருசா இருக்கா? இப்ப பாருங்க. இந்த லைனோட திக்னஸ் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கா? டேஷா. ஸோ அந்த டேஷோட திக்னஸ வந்துட்டு நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாம். இப்ப நான் 2 பிக்சல் ஆஃப் டேஷ்னஸ் குடுக்குறேன். இங்க பாருங்க குட்டியா இருக்கா? ஸோ அந்த லைனோட திக்னஸ நம்ம லைன் டெக்கரேஷன் திக்னஸ் மூலியமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் ஷார்டன் பண்ணி ஒரே ப்ராப்பர்ட்டியா ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன்னு சொல்லிட்டு. ஓகேவா? டெக்ஸ்ட் டெக்கரேஷன்னு குடுத்துட்டு, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அண்டர்லைன் குடுத்துக்கிறேன். அண்டர்லைனுக்கு எடுத்துட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு மாரி ப்ளூ குடுத்துக்கலாம். அப்பதான் டார்க்ல தெரியும். ஸோ ப்ளூ குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டாட்டட் லைன்ஸ் குடுத்துக்கலாம். இல்ல வேவி குடுத்துக்கலாம். வேவி ஸ்டைல் குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் திக்னஸ்க்கு வந்துட்டு ஒரு 3 பிக்சல் ஆஃப் திக்னஸ். ஓகேவா? இப்ப நான் சேவ் பண்றேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு கண்ட்ரோல்/ அழுத்தி கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே. இப்ப பாருங்க. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் மூலியமா நம்ம வேவிஸ் மாரி கிரியேட் பண்ணிட்டோம். அண்டர்லைன் யூஸ் பண்ணி. ஸோ இந்த இடத்துல நமக்கு அண்டர்லைன் வேண்டாம். ஓவர்லைன் யூஸ் பண்ணணும்னா ஓவர்லைன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும்னா ஸ்ட்ரைக் அவுட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸா நம்ம லைன்ஸ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஒரு ஹெட்டிங் 3 ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் குடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னே குடுக்குறேன். ஓகேவா? சேவ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் மட்டும் கேப்ஸ்ல வந்திருக்கு. ஓகேவா? இப்போ அத நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெட்டிங் 3 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டிங் 3 டேக்க நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஓகே. செலக்டரா எடுத்துக்கிட்டு ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் இதுல வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல அப்பர் கேஸ் குடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே வந்துட்டு கேப்பிட்டல் லெட்டர்ஸ்ல ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுவே லோவர் கேஸ் குடுத்தீங்கன்னா எல்லாமே லோவர் கேஸ் ஆயிரும். கேப்பிட்டலைஸ் குடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் மட்டும் கேப்ஸ்ல ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதான் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஸ்பேசிங். ஸோ நம்ம குடுக்குற டெக்ஸ்ட் வந்துட்டு எவ்வளோ ஸ்பேசிங் இருக்கணும். இப்போ அந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மே எடுத்துக்கலாம். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு எனக்கு டெக்ஸ்ட் வந்து இண்டென்ட் ஆகி வரணும். இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுல்ல. ஸோ எனக்கு கொஞ்சம் இண்டென்ட் ஆகி வரணும். அந்த வேர்ட்ல பண்ணுவோம்ல இண்டென்டேஷன். அந்த மாதிரி. ஸோ டெக்ஸ்ட் இண்டென்ட் வந்து ஒரு 50 பிக்சல் ஆஃப் டெக்ஸ்ட் இண்டென்ட் குடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல 50 பிக்சல் வந்து மூவ் ஆயிடுச்சு. இண்டென்டேஷன் ஆயிடுச்சு. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு இந்த லெட்டருக்கு வந்துட்டு ஸ்பேஸ் பண்ணலாம். இப்ப டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற லெட்டர் வந்துட்டு ஆ ரொம்ப கன்ஜஸ்டடா இருந்துச்சு அப்டின்னா, கொஞ்சம் நல்லா எலாபரேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லெட்டருக்கும். ஸோ, அதுக்கு லெட்டர் ஸ்பேசிங் யூஸ் பண்ணிட்டு, ஒரு 20 பிக்சல் ஓகே சேவ் பண்றேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பாருங்க. ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் வந்துட்டு நெறைய கேப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா? இதான் வந்துட்டு லெட்டர் ஸ்பேசிங். ஓகே. நெக்ஸ்ட்டு வேர்ட் ஸ்பேசிங். இப்ப அந்த 2 வேர்டுக்கும் நடுவுல நம்ம ஸ்பேசிங் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அந்த 2 பிக்சல் குடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு. இப்போ அந்த வேர்ட் ஸ்பேசிங் ஆட் பண்ணலாம். இப்போ வேர்ட் ஸ்பேசிங்க்கு ஒரு 10 பிக்சல் வேர்ட் ஸ்பேசிங். இப்ப இங்க 2 வேர்டு தான் இருக்கு. ஸோ, அந்த 2 வேர்டுக்கும் நடுவுல மட்டும் நமக்கு வேர்ட் ஸ்பேசிங் வேணும். ஸோ, 50 பிக்சல் குடுக்குறேன். ஸோ, அந்த 2 வேர்டுக்கும் நடுவுல மட்டும் நமக்கு வேர்ட் ஸ்பேசிங் 50 பிக்சல் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லைன் ஹைட். ஸோ 2 லைனுக்கும் நடுவுல எவ்வளோ ஹைட் இருக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லாரம்னு எடுத்துக்கோங்க. இந்த லாரம் இத எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த பேராகிராஃப்க்கு நம்ம வந்துட்டு ஸ்பேசிங் ஆட் பண்ணலாம். ஸோ பேராகிராஃப் டாக்ஸ் அதான் 2 லைன்ல இருக்கு. ஓகே. ஸோ லைன் ஹைட்டு இதில வந்துட்டு ஒரு 0.8 அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஓகே. இதுக்கு லைனோட ஹைட் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் குடுக்குறேன். 0.1 குடுத்துட்டு சேவ் பண்றேன். பாருங்க லைன் மேல லைன் வந்துருச்சு. ஸோ 0.5 குடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ரொம்ப கேப்பே இல்லாத மாரி இருக்கா. ஸோ இப்போ 1.5 குடுக்குறேன். ஸோ நல்லா கேப் விட்டு வந்துருச்சா? ஸோ இந்த மாரி 2 லைனுக்கும் நடுவுல நமக்கு கேப் வேணும்னா, லைன் ஹைட் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஷேடோ. டெக்ஸ்ட் ஷேடோனா நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஒண்ணு எடுத்துக்கிறோம்னா, அதுக்கு வந்து பேக்கிரவுண்ட்ல வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்றது தான் வந்து டெக்ஸ்ட் ஷேடோ. இப்போ இந்த பேராகிராஃப் வேணாம். இந்த ஹெட்டிங் 3 எடுத்துக்கலாம். இந்த ஹெட்டிங் 3க்கு நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறோம் பேக்கிரவுண்ட்ல. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஷேடோங்கிற ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் ஷேடோங்கிற ப்ராப்பர்ட்டில நம்ம ஷேடோ வந்துட்டு ரைட் சைட்ல எவ்வளோ டிஸ்ப்ளே ஆகணும், வெர்டிகலா எவ்வளோ டிஸ்ப்ளே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாரிசான்டல் இதுதான். ஸோ ஹாரிசான்டல் இதுக்கு ஒரு 5 பிக்சல். அதுக்கப்புறம் வெர்டிகலா எவ்வளோ நமக்கு வெளியே டிஸ்ப்ளே ஆகணும் 5 பிக்சல். அதுக்கப்புறம் இந்த கலரோட அதாவது அந்த பிளர்னஸ் பேக்கிரவுண்ட்ல இருக்கிற கலரோட பிளர்னஸ் எவ்வளோ இருக்கணும் ஒரு 5 பிக்சல். பேக்கிரவுண்ட்ல என்ன கலர் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து க்ரீன் குடுக்குறேன். நம்ம டிஸ்ப்ளே நல்லா அப்பதான் தெரியும். இப்போ நான் சேவ் பண்றேன். இப்போ எனக்கு இங்க பேக்கிரவுண்ட்ல பார்த்தீங்களா டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. ஸோ எனக்கு ஹரிசான்டலா வந்துட்டு 5 பிக்சல் மூவ் ஆகியிருக்கு. வெர்டிகலா 5 பிக்சல் மூவ் ஆகியிருக்கு. அந்த பிளர்னஸ் பாருங்க 5 பிக்சல் குடுத்துருக்கோம். ஸோ இதுவே அந்த பிளர்னஸ் வந்து 50 பிக்சல் குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே தெரியாது. ஸோ இந்த பிளர்னஸ் வந்து 1 பிக்சல் குடுக்குறேன். பிளர்ரே ஆகாத மாதிரி தெரியுதா? ஸோ 5 பிக்சலுக்கும் 1 பிக்சலுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? இப்போ ஹரிசான்டலுக்கு வந்துட்டு நான் ஒரு 2 பிக்சல் ஆஃப் ஹரிசான்டல் லைன் குடுக்குறேன். ஸோ எனக்கு இன்னும் இந்த பக்கம் மூவ் ஆகிடுச்சு. வெர்டிகலுக்கும் 2 பிக்சல் குடுக்குறேன். ஸோ எனக்கு மேல இருந்து கீழ போயிருச்சு இந்த வெர்டிகல் அலைன்மென்ட். இப்போ இந்த டெக்ஸ்ட் பிளர்னஸ் வந்துட்டு ஒரு 5 பிக்சல் குடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் வந்து பிளர் ஆயிடுச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு மாரி ஒரு ஷேடோ எஃபெக்ட் மாதிரி ஃபீல் ஆகுதா? டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் ஷேடோ யூஸ் பண்ணி நம்ம ஷேடோ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹரிசான்டல் அலைன்மென்ட், நெக்ஸ்ட் இருக்கிறது வெர்டிகல் அலைன்மென்ட், நெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டோட பிளர்னஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன கலர் குடுக்க போறோமோ அந்த கலர். டெக்ஸ்ட்டோட கலர்ஸ். என்ன கலர் பேக்கிரவுண்ட்ல டிஸ்ப்ளே ஆகணுமோ அந்த கலர். ஓகேவா? டெக்ஸ்ட் கலர் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டோட கலர வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டோட அலைன்மென்ட் லெஃப்ட், ரைட், ஜஸ்டிஃபைன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டோட டெக்கரேஷன் அதாவது ஒரு ஓவர்லைனு, கலரு, அண்டர்லைன் அந்த மாரி டெக்ஸ்ட்டோட டெக்கரேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி கேப்பிட்டலைஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால், அப்பர் கேஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஸ்பேசிங் யூஸ் பண்ணி இண்டென்டேஷன், லெட்டர் ஸ்பேசிங், வேர்ட் ஸ்பேசிங் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஷேடோ யூஸ் பண்ணி பேக்கிரவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? These are all the text properties in CSS. Okay. Next videoல font properties பத்தி பார்க்கலாம். Thanks for watching. Happy coding.